ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் சீசன் 9. இன்னைக்கான ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு மக்களே. காலையிலேயே சாண்ட்ரா அவர்கள் வந்து ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. இதுல வர அவங்க குழந்தை மேலாம் சத்தியம் பண்றாங்க. நீங்க பண்ண தப்புக்கு எதுக்கு அவங்க குழந்தையெல்லாம் வச்சுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதாவது நீங்க எதனா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், இல்லனா வந்து உங்களுக்கு அது தப்பா தெரிஞ்சிருக்கலாம். அது உங்க மேல சத்தியம் பண்ணிக்கலாம், எதுக்கு குழந்தைகளை வச்சுக்கிறீங்க தான் என்னோட தனிப்பட்ட கேள்வி. ஆல்ரெடி நம்ம பிரஜன் அவர்கள் அப்படிதான் குழந்தை மேல ஒரு வாட்டி சத்தியம் பண்ணாப்ல. ஆனா குழந்தைய தூக்கிட்டு வராதுங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மக்களே. சோ இங்க வந்து சாண்ட்ரா என்ன கேக்குறாங்கன்னா, அதாவது நம்ம கனி அவர்கள் வந்து அந்த டம்ளரை வந்து சாண்ட்ராவோட டம்ளர் வந்து கழுவுறதுக்காக சொல்லியிருப்பாங்க. கானாவில போய் கூட்டு வந்திருப்பாப்ல. அப்ப வந்து கனி அவர்கள் கேட்டுட்டு இருப்பாங்க, உங்களோட டம்ளர் தானே அப்படின்ட்டு. அப்ப வந்து அவங்க கிட்ட ஹை கான்டாக்ட் கூட வைக்காம, அவங்க கிட்ட பேசாம அப்படியே கானாவினத் கிட்ட போயிருப்பாங்க. சோ அதனால காண்டா இருப்பாங்க கனி அவர்கள். ஏன் ஹை கான்டாக்ட் கூட வச்சுக்க மாட்டாங்க என்கிட்ட அப்படி நான் என்ன பண்ணிட்டேன், இந்த வீட்டுல அப்படி என்ன பண்ணிட்டோம், ஹை கான்டாக்ட் கூட வச்சு பேச மாட்டேங்கிறாங்க. டாஸ்க்ல தானே விளையாடுறோம், டாஸ்க் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து எதனா ஒரு விஷயம் வந்து நீங்க பண்றதை வந்து கேட்கறது கூட வந்து ஹை கான்டாக்ட் கூட இல்லாம என்ன வந்து இப்படி ஒதுக்குனா நான் என்னங்க பண்றது அப்படின்ற மாதிரி நம்ம கனி அவர்கள் வந்து கோவப்படுறத பார்க்க முடிஞ்சிருக்கும். சோ அதெல்லாம் கேட்டு சாண்ட்ரா வெளியே போய் உட்காந்து அழுது இருப்பாங்களே. சோ அந்த விஷயத்தை தான் இங்க பேசிட்டு இருக்காங்க. இப்போ வந்து கானா வினோத் மேல அப்படியே திரும்பிட்டாங்க. அது கனி கிட்ட பேசி முடிச்சுட்டு அப்படியே கானா வினோத் பக்கம் திரும்பிட்டாங்க. கானா வினோத் வந்து என்கிட்ட இப்படிலாம் சொல்ல, கானா வினோத் என்ன சொல்லிருக்காப்லனா, அதாவது நீங்க வந்து ஏன் அவங்க கிட்ட ஹை கான்டாக்ட் கூட வச்சிருக்கேன்னு கேட்டதுக்கு சாண்ட்ரா சொல்லிருக்காங்களா, யாரோ ஒருத்தர் நின்னுட்டு இருந்தாங்க, அதனால நான் இப்படி வந்துட்டேன் உங்ககிட்ட அப்படின்னா, இது உங்க வீடு தானே, அவங்க கொஞ்சம் நவர சொல்லிட்டு கனி கிட்ட பேச வேண்டியது அப்படின்ற மாதிரி நம்ம கானா வினோத் சொல்லிருக்காப்ல. அதுக்கு வந்து உடனே நம்ம சாண்ட்ரா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நான் இப்படி வந்துட்டேன், ஆள் நின்னுட்டு இருக்காங்க தான் நான் இப்படி வந்தேன், நீங்க வந்து என்கிட்ட இப்படி எல்லாம் பேசல, நீங்க வந்து என்கிட்ட ரூடா பிஹேவ் பண்ணீங்க, இந்த டோன்லயே என்கிட்ட பேசவே இல்லை அப்படின்ற மாதிரி சீனை கிரியேட் பண்ணீங்க. வேற என்ன ரிங் டோன் மாதிரி எதனா பேசினாரு எனக்கு புரியலையே. இவங்க அதுதான் வந்து சத்தியம் பண்றாங்க குழந்தை மேல, இவர் இந்த டோன்லயே பேசலங்க சத்தியமா சொல்றேன் அப்படின்றாங்க. ஏங்க எனக்கு புரியவே இல்லை, எதுக்குங்க குழந்தை மேல எல்லாம் சத்தியம் பண்றீங்க? நேத்து நைட்டு உட்காந்து எந்த ஒரு கண்டென்ட்டுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு 1:30 மணிக்கு மேல ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி நம்ம சாண்ட்ரா வந்து மறுபடியும் வெளியே போய் படுத்து ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது முந்தினத்து வந்து கானா பாக்ஸ் நடக்குது, நடு வீட்டுல உட்காந்து கானா பாக்ஸ் பாடிட்டு இருந்தாங்க, இவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்குது, எனக்கு பிடிக்கல, அதனால நான் வந்து தூங்கணும்பா, 10 மணிக்கு மேல லைட் ஆஃப் வச்சுனா தூங்கணும், அதுதான் ரூல்ஸ், நான் போயிட்டு வந்து வெளியே பத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு போராட்டம் ஒண்ணு பண்ணாங்களே. அதே மாதிரி நேத்து அதை பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் ஆனா நம்ம ஆளுங்க எல்லாரும் உஷாராயிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, வீட்டுக்குள்ளே வந்து கானா பாக்ஸ் பண்ணல, வெளியே வந்துட்டானுங்க. வெளியே வந்து நல்லா கானா பாக்ஸ் பண்ணி ஃபன் பண்ணிட்டு நல்லா வைபா இருந்தது. இன்னும் 4 வாரம் தான் வந்து வீட்டுல எல்லாரும் இருக்க போறீங்க. இன்னும் அதிகபட்சம் ஒரு 3 வாரம் தான் வீட்டுல இருக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 3 வாரம் ஃபன்னா இருந்துட்டு வெளியே போகலாம். உங்களை மாதிரி வந்து தூங்கிட்டு சீன் போட்டுட்டு இருப்பாங்கன்னா, இதே சாண்ட்ரா 2 வாரத்துக்கு முன்னாடி கானா பாக்ஸ்ல வந்து உட்காந்து ஃபன் பண்ணிட்டு இந்த நாளும் இருக்கு ஓகேவா. இவங்களுக்கு வந்து வேணும் போது வருவாங்களா, வேணாம் போது போயிடுவாங்களா. இப்போ வந்து 11 பேர் இவங்களுக்கு அகேன்ஸ்டா இருக்காங்களா, 17 பேர் எனக்கு அகேன்ஸ்டா இருக்காங்க, நான் மட்டும் தனியா ஆடுறேன். அதாவது அவங்களும் பார்வதி மட்டும் தனியா இருக்க மாதிரி, பார்வதி வேலையில ஒரு வேலையை பார்த்து விட்டாங்க, அது அப்புறமேட்டு சொல்றேன். சோ வந்து நேத்து நைட்டு மக்களை எல்லாரும் பாட்டு பாடி வெளியே வைப் பண்ணிட்டு திரும்பி உள்ள போகும்போது நம்ம கானா வினோத், ஆதிரை, சப்பரி, அதுக்கப்புறம் அரோரா, கனி, இந்த 5 பேரை வந்து அப்படியே அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா ஃபன் பண்ணிட்டு அப்படியே சுத்தினாங்க. தாத்தான்னு சொல்லி கிண்டல் பண்ணிருந்தாங்க அரோராலாம். சோ அதுக்கப்புறமேட்டு வந்து இந்த இது இருக்குல்ல, தலரூம் இருக்குல்ல, தலரூம்ல உட்காந்து நம்ம சபரி அவர்கள் வந்து அரோரா இப்படி மேக்கப் போறோம், வியனா இப்படி மேக்கப் போறோம்னு சொல்லி ஒரு மாதிரி பேசிட்டு இருந்தாப்ல. அது வந்து நம்ம எல்லாரும் உட்காந்து சிரிச்சிட்டு இருந்தாங்க ஓகேவா. அந்த டைம்ல வந்து அது அவங்க காதுல விழுந்துச்சா, யாருக்கு, சூப்பர் டீலக்ஸ் ரூம்ல இருக்க நம்ம சாண்ட்ராக்கு. திடீர்னு ஒரு உருவம் இப்படி கிராஸ் ஆகுது, என்னடான்னு பார்த்தா சாண்ட்ரா வந்து அப்படியே வெளியே போறாங்க. வெளியே போயிட்டு அவங்க வந்து போயிட்டு வெளியே பார்த்துட்டாங்க. அவங்க ஆல்ரெடி படுப்பாங்களா அந்த பிளேஸ்ல, அந்த கேட்டுக்கு ஓரமா இருக்க அந்த கார்டன் ஏரியால போயிட்டு சோபால பார்த்துட்டாங்க ஓகேவா. சோ இதனால வந்து நம்ம சபரி, அரோரா, எல்லாரும் கானா வினோத் எல்லாருமே போய் சாரி கேட்கறாங்க மக்களே. எல்லாரும் போய் சாரி கேட்டு வாங்கன்னா, இல்லப்பா நாளா வரலப்பா, அதாவது உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து உங்களோட சந்தோஷம் முக்கியம், என்ன வந்து தூங்க விட மாட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்றாங்க. நீங்க போய் 10 மணிக்கெல்லாம் பத்துடுவீங்க, லைட் ஆஃப் பண்ணணும் போய் பத்துடுவீங்க. கானா பாக்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வர வரைக்கும் இவங்க வந்து வேணும் மட்டும் ஒரு கண்டென்ட் கிடைக்கணுமே வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு நீங்க போயிட்டு வெளியே உட்காந்து பார்த்துட்டாங்களா. சரி ஓகே இது முடிஞ்சிச்சு, மறுபடியும் எல்லாரும் போய் சாரி கேட்டாங்க, அப்பயும் வரல. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து மறுபடியும் உள்ள போயிட்டாங்க. அதாவது இவங்க கூப்பிட்டா கூட வரமாட்டாங்க. இவங்க வந்து ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க நம்ம சாண்ட்ரா அவர்கள், நீங்க எல்லாரும் ஒரு குரூப்பா இருக்கீங்க, 11 பேரும் சேர்ந்து ஒரு குரூப்பா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சேன். எல்லாம் காண்டாயிட்டு போயிட்டானுங்க. ஆனா மறுபடியும் நம்ம கானா வினோத் அவர்கள் வந்து திரும்பியும் வந்து 2வது அட்டம் பண்ணாப்ல, சாரிங்க வாங்கன்னு சொல்லியும் உள்ள வரவே இல்லை ஓகேவா. சோ இந்த மாதிரி நேற்று நைட்டு ஃபுல்லா ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் விஜய் பருதி அனுப்பிச்சு விட்டாங்க. விஜய் பருதி போயிட்டு கூப்பிட்டு வந்து அவங்க வந்து முதல்ல வந்து விஜய் பருதி போயிட்டு வாங்கன்னு சொல்லி தான் முதல்ல பேசினாங்க. இங்க இருந்து அமுச்சு விட்டது கானா வினோத் ஹவுஸ் மேட்ஸ். அங்க போயிட்டு கமருதீனும் விஜய் பருதி நின்று பேசிட்டு இருந்தாங்க. அப்ப வந்து வர முடியாதுன்னு சொன்ன உடனே கமருதீன் உள்ள வந்துட்டாப்ல. மறுபடியும் விஜய் பருதி உட்காந்து ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் பண்றாங்க, நீ போராட்டத்தை வந்து கைவிடாத, நீ வந்து போராட்டம் பண்ணு அப்படின்ற மாதிரி ஏத்தி விட ஆரம்பிச்சாங்க விஜய் பருதி. அதாவது எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை, சமசாக்கு என்னடா இது, ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு வந்து இப்படி வந்து இவங்க சீனை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க, இதுல வர உட்காந்து விஜய் பருதி ஏத்தி விடுறாங்களே அப்படின்ற மாதிரி இருந்தது. எனக்கு இங்க ஒரு விஷயம் என்ன புரியுதுன்னா, சாண்ட்ராக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்கிரீன் பேச கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நேத்தே பாத்தீங்கன்னா தேவையில்லாத விஷயம் தான், திவ்யா மேட்டர் எடுத்து போட்டு நேத்து ஃபுல்லா வந்து ஒரு ஸ்கிரீன் பேசு. இன்னைக்கு வந்து நேத்தே 2 ப்ரோமோவும் தான் நம்ம சாண்ட்ராவை பத்தி தான். அதே மாதிரி இன்னைக்கும் வந்து காலையிலேயே சாண்ட்ரா புராணம் தான். சாண்ட்ரா சத்தியம் பண்றாங்களே, அந்த சத்தியத்து மேலதான் எனக்கு டவுட்டா இருக்கு. ஆனா குழந்தை மேல சத்தியம் பண்றீங்க ஏன்னு புரிய மாட்டேது. இவங்க மட்டும் இல்ல, பிரஜன் இருக்காருல்ல, பிரஜனை ஒரு வாட்டி தான் அவங்க குழந்தை மேல சத்தியம் பண்ணிருப்பாப்ல. உங்க குழந்தை என்னங்க பாவம் பண்ணுச்சு, உங்களுக்கு எதனா ஒரு பிரச்சனை, உங்களுக்கு எதனா ஒரு மேட்டர்னா உங்க மேல சத்தியம் பண்ணிக்கோங்க, குழந்தை மேல சத்தியம் பண்ணாதீங்கன்னு தனிப்பட்ட கருத்து. அங்க பொய்யா நடந்திருக்கலாம், இல்ல உண்மையாவே நீங்க சொல்றது வந்து
அதாவது இப்போ சாண்ட்ரா வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்கப்பா, இது வந்து அவர் வந்து ரூலா தான் பிஹேவ் பண்ணாரு, இது வந்து அவர் சாஃப்டா பிஹேவ் பண்றாருன்னு சொல்லிட்டு. பட் ஆனா வெளியே பாக்குறவங்க வந்து இது ரூடா இருக்கும், அது வந்து சாஃப்டா இருக்கும். ஓகேவா? சோ எப்படி வேணாலும் மாறும். அதனால வந்து உங்க மேல சத்தியம் பண்ணிக்கோங்க, குழந்தை மேல சத்தியம் பண்ணாதீங்க. தனிப்பட்ட கருத்து. சோ இவ்வளவு டிராமா கிரியேட் பண்றீங்களா? இதுல வேற ஒரு விஷயம் வேற நேத்து நைட்டு சொன்னாங்க. அதாவது இதெல்லாம் பார்த்துட்டு இந்த மக்கள் எப்படி உங்க எல்லாம் வீட்டுல வச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம சாண்ட்ரா வந்து மக்களை பார்த்து கேக்குறாங்க. இந்த 11 பேர் எப்படி வீட்டுல வச்சிட்டு இருக்காங்க? முதல்ல உன்ன வெளியே அமைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுமா? ஏன்னா நேற்று நைட் அந்த மனுஷன் எல்லாம் அவ்வளவு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க வீட்டுல, அவ்வளவு வைபா இருந்தது பார்க்கும்போது. ஆனா நீ அதை மொத்தமா குழி தோண்டி பதிக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ற. ஆனா உனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களா? நீ எதுலயும் போய் இன்வால்வ் ஆக மாட்டா. உன் புருஷன் போனதுல இருந்து அந்த ட்ரெஸ் தூக்கி வச்சுட்டு ஓவரா அந்த சிம்பதி கார்டை கிரியேட் பண்ணிட்டு இருக்க. சேனல் அதுக்கேற்ற மாதிரி உனக்கு வந்து ஒத்து ஊதுறாங்க. அது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. சரி மக்களே, சாண்ட்ரா நேற்று நைட்டு பண்ணது, இன்னைக்கு காலையில கானா வினோத் கிட்ட பண்ணது, இதை பத்தின கருத்துக்கள்லாம் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பிள்ளைங்க தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.